வணக்கம்ப்பா. பாமன் தெக்கோலேருந்து நம்ம போகிற போட்டு கடலுக்கு போகலாம். நம்ம மீன் இறக்கிறத பார்க்க வந்திருக்கோம். பாக்ஸில் மீன் வரிசையாக இறக்கியிருக்காங்க. பக்கத்தில் போய் பார்த்தா நாங்கள் கும்பலாம் சொல்லுவோம், அங்கிட்ட ஐலன்னு சொல்லுவாங்க. பாக்ஸில் மீனை ஃப்ரெஷ்ஷாக அப்படி மினுங்குது கும்பலா மீன். இந்த பாக்ஸில் பொறுத்தளவுக்கு கடல் மேலே அங்கே ஐஸ் போடுறது ஒரு பாக்ஸுக்கு ஒரு கூட மீன் தான் போடுவோம். அப்போ தான் பாக்ஸ் மேலே பாக்ஸ் வைக்க முடியும். மீன் நல்லா தெளிவாக இருக்கும் கரையை கொண்டு வச்சும்போது. அப்படி தான் இந்த மீனை ஐஸ் போட்டிருக்காங்க. அப்படி வரிசையாக தூக்கியிருக்காங்க பாருங்கள். வெயில் வேறு சுட்டரிக்கி. இதில் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கும்பலா மீன்லாம் நல்ல ரேட்டு. சராசரி எல்லா மீனுக்குமே ஓரளவு நல்ல ரேட்டு. இப்போ பார்த்ததில் இந்த கும்பலா மீன் இவ்வளோ ரேட்டு போகுமான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு தான் நான் நின்றேன். பாருங்கள் எவ்வளோ பேர் வியாபாரி சுற்றி எடுக்கிறதுக்கு போட்டியாக நிற்காங்கன்னு சொல்லி. அவ்வளோ மீனுமே நல்ல தெளிவாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவுமே இருக்குது. அதனாலேயே நல்ல போட்டியாகவும் இருக்கும். இது இன்னொரு போட்டு சரக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் அவ்வளோ பாடு இல்லை. சரியான இது நல்ல மீனும் இல்லை. இது விலைக்கு போகிற மீனும் கிடையாது. 2-3 கூட மீனாக தான் தெரியுது. இன்னும் மீன் வருமா என்னன்னு சொல்லி தெரியலை. அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம அடுத்த போட்டை பார்ப்போம். அடுத்த போட்டில் என்ன சரக்கு இறங்குன்னு சொல்லி. வத்தைகள்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்குது. எடுத்த கும்பலா மீனை வியாபாரி மாதிரி எடுத்துட்டாங்க. இதை தட்டுறாங்க பாருங்கள். சரசரன்னு கூடையில் தட்டி எடை போடுவாங்க. பாக்ஸோட எடை போட மாட்டாங்க. கூடையில் தட்டி தான் எடை போடுவாங்க. இங்கிட்டு தட்டு அங்கிட்டு எடை போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இது அந்த கும்பலா வந்த போட்டில் உள்ள சீலா. இதுவும் அந்த மாவளாவும் அந்த போட்டில் உள்ள தான். கும்பலா மீன் விற்று முடிய தான் இதை விற்பாங்க. இது இன்னொரு போட்டில் உள்ள மொத்த சரக்கு. இதுவும் பார்த்துக்கிறங்க கம்மியான சரக்கு தான். இது தடியன், சீலா, ஊடகம், வேலை மீன் இப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது பிட்டு பிட்டா. பாடு சரியில்லை போல் இந்த போட்டில் பார்த்தா அந்த மாவுளா, முண்டைக்கண்ணி. இது மாவுளாலாம் நல்ல ரேட்டுக்கு போயிருக்கு. இன்றைக்கி 400 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. முண்டைக்கண்ணி, சூவாப்பறை, பொடி, கரவுளி இந்த மாதிரிலாம் இருக்குது மீன். பார்க்குறக்கே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீனுங்கள்லாம். நிறையா போட்டு இறங்கி இன்றைக்கி கல் போகலை. இது மஞ்சவாள் தடியன், பொடி தடியன். இதுதான் தடியனை விட பெரிய தடியனை விட இந்த தடியை ரேட்டு கூட போகும். இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 550 ரூபாய்க்கு மேலே போச்சான் தடியன். இது பொடி நெத்திலி. நம்ம பெட்டி போடுறதான் கடைக்காரில் பார்த்துருக்கோம். பெட்டிலேருந்து நண்டு எடுத்து இந்த அண்ணன் போட்டுக்கிருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியலை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய வஞ்சர சீலா கையில் எடுத்து வச்சு ஒவ்வொன்றா கொடுத்துக்கிருக்காங்க. இந்த போட்டில் பாடுக பரவாயில்லை போல். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. என்ன மீன் சீலா வாங்கி எடை போடுறதுக்கு வைக்கிறாங்க. இது சாலை இவ்வளோ ரேட்டுக்கு போகுமான்னு இன்றைக்கி தான் பார்த்தேன். சாலை 100 ரூபாய்க்கு மேலே போச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொடி, கருங்கனி, பாறை, தடி இதெல்லாம் இறக்கியிருக்காங்க. இதுலேயுமே சீலா இருக்குது. அடி மீன் தூக்கி வச்சு அப்படியே தூக்கியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றா. சாலை இதுவுமே நல்ல போட்டியாக இருக்குது. வியாபாரி மாதிரி நிற்கிறாங்க. எடுக்கிறதுக்கு நீன்னு சொல்லி போட்டி வட்டி நிற்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. சாலைக்கு இவ்வளோ மதிப்பான்னு. இங்கிட்டு பார்த்தா டிராக்டரில் மடி இறக்கியாச்சு. ஏன் மடி இறக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ஏப்ரல் 15லேருந்து 60 நாள் ஸ்ட்ரைக் ஆரம்பமாக. அதுக்கு முன்னாடியே நிறைய போட்டுகளில் மடி இறக்கி வத்தையில் கரையை போட்டாங்க ஆங்கரில். இன்னமும் நம்ம நாட்டுப்படகு தொழிலில் தான் வீடியோவாக போட முடியும். அடுத்தடுத்து அந்த 60 நாள் நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிற அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.